அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா அது பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. ஏன்னா பெண் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா கள்ளிப்பாலை ஊத்தி கொன்னீங்க. அப்புறம் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கருவுல இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா கருவுலயே அதை கலைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்படியே தப்பி தவறி பெண் குழந்தைங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா 6 வயசு 7 வயசு 8 வயசுன்னு பாலிய விவாகம் பண்ணிட்டு இருந்தீங்க. குழந்தை திருமணம் பண்ணி அந்த பையன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை எரிக்கிற நெருப்புலயே இந்த குழந்தையும் தூக்கி போட்டு எரிச்சு சதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுலெல்லாம் தப்பி தவறி பொழைச்ச பெண் குழந்தைகள் பெண்கள் தங்களோட மாற மூடக்கூடாதுன்னு பிரஸ்ட் டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க வயசுக்கு வந்த உடனே அவங்கள கோயிலுக்கு நேர்ந்து விட்டு அங்க அவங்கள செக்ஷுவலா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போற பெண் தானே, அவங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ட்டு படிக்க வைக்காம இருந்தீங்க. அப்படியே அதையெல்லாம் மீறி படிக்க வச்சாலும் பெண் குழந்தைங்க வேலைக்கு போய் என்ன பண்ண போறீங்க, வேலைக்கு போனா அங்க 1008 சிக்கல் வரும், லவ் பண்ணிடும் அப்படின்ட்டு வேலைக்கு அனுப்பாம வச்சிருந்தீங்க. இது எல்லாத்தையும் மீறி படிச்சு வேலைக்கு போய் சுயமா சம்பாரிச்சு சுயமா முடிவுகள் எடுத்து சுயமா தான் இந்த பையனை தான் விரும்புறேன், இவரோட தான் வந்து என் வாழ்க்கையை அமைச்சுக்க போறேன்னு சொன்னா ஆணவ கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நான் யாரையும் லவ் பண்ணலாம் இல்ல, நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தான் ஜாதியிலேயே பணக்கார பையனா பார்த்து சிறந்த அடிமையா அனுப்பிச்சு வைக்கிறீங்க, அதுவும் டவுரி கொடுத்து. அவன் நாளை பின்ன டவுரி பத்தல, டவுரி மேல கொண்டு வா அப்படின்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி அவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் ஏவி விட்டு எல்லா கொடுமையும் பண்ணி இன்னைக்கு கூட NCRP டேட்டா படி ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான டவுரி வயலன்ஸ் கேசஸ் பதிவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட கெரியரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க போற இடங்கள்ல எல்லாம் செக்ஷுவல் வயலன்ஸ், செக்ஷுவல் அபியூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகளை தினந்தோறும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போவேனா, நான் வீட்லயே இருக்கேன், ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னா நீ சும்மா தானே இருக்கன்னு அவங்க செய்யற அத்தனை வேலைகளையும் சுரண்டி அதுக்கு எந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸையும் கொடுக்காம அவங்கள அதுக்கு மேல சும்மா தான் இருக்கேங்கிற மாதிரியான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க இந்த ஆண்கள். அப்படியே சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட கெரியரை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க போற எந்த வேலையா இருந்தாலும் அங்க ஜெண்டர் பேஸ்டு பே ஸ்கேல் தான் அமல்ல இருக்கு. ஆண்களை விட 2025 24 வரைக்குமே பெண்கள் பாதி அளவுக்கு தான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கு தான் போன வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமியை கொடுத்தாங்க. இப்ப சொல்லுங்க, பெண்கள் சம்பாதிக்கிறது சாதனை தானே? சரி, ஆண்கள் சம்பாதிக்கிறது கடமையா, உத்தியோகம் புருஷ லட்சணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான். அது தப்புன்னு சொல்றதுதான் ஃபெமினிசம். ஃபெமினிசம் ஏதோ பெண்களுக்கானதுன்னு நினைச்சு சுத்திட்டு இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி மலுமட்டைகளால தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வைக்க முடியும். ஆண்கள் சம்பாதிக்கிறது கடமை, அவன் சம்பாதிச்சாதான் சக்சஸ்ஃபுல், அவன் சம்பாதிச்சாதான் அவன் வந்து ஆம்பளை, இந்த மாதிரியான கருத்துக்களை உடச்சி எரிஞ்சிட்டு வெளியில வாங்கன்னு சொல்றதான் ஃபெமினிசம். நீ அதை வில்லனைஸ் பண்ணிட்டு அப்படியே சோக பீஜியம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டைலாக் எழுதுனா இந்த இன்சல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சில்லறை சதுர விடுவாங்க, அதானே?